ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கால் பண்ணும் பொழுதோ, உங்களுக்கு கால் ரிசீவ் ஆகும் பொழுதோ, காலோட பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டைலான ஒரு வால்பேப்பர் எப்படி செட் பண்ணுறது, ஒரு லே அவுட் எப்படி செட் பண்ணுறது, பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல போன் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாட்டம்ல பாத்தீங்கன்னா கீபேட் ரீசன்ட் கான்டாக்ட்ஸ் இருக்கும். கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கங்க. கான்டாக்ட்ல மேல பாத்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த 3 டாட்ஸ்க்குள்ள செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்க்குள்ள கால் பேக்ரவுண்ட் இருக்கும். கால் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த சிம், 2 சிம் நம்ம போட வேண்டியதா இருக்கும். ஸோ எந்த சிம்முக்கு உங்க கால் பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சிம் நீங்க ப்ரிஃபரபிளா பண்ணணுமோ இல்ல ரெண்டுமே பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிம் 2 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு பேக்ரவுண்ட் டிஸ்ப்ளே ஆகுது. நீங்க கால் உங்களுக்கு வரும் பொழுதோ, நீங்க பண்ணும் பொழுதோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் எஃபெக்ட்ல தான் கால் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது ஓகேவா அப்படிங்கறது நீங்க பாத்துங்க. இதுதான் டிஃபால்ட்டாவே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா லே அவுட்னு இருக்கும். லே அவுட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க மேல எப்படி சொல்லியிருக்குன்னா ஒரு நேம் ஒன்று கொடுத்து அதுக்கு கீழே ஒரு ஃபோன் நம்பர், அதுக்கு மேல அதுக்கப்புறம் ரவுண்டா நம்ம ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுமா, இல்ல உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நேமும் ஃபோன் நம்பரும் வந்துட்டு ரைட் சைடில் ப்ரொஃபைல் பிக்சர் வேணுமா, இதுல எந்த டைப் வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்டா இருக்கிறதே சூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டா அப்படி தான் இருக்கு. அடுத்தது வெளியே வந்துடுறேன். அதுல இருந்து ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க. இப்போ லே அவுட்டுக்கு பக்கத்துல பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பேக்ரவுண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ப்ளூ இருக்கு. செகண்டா இருக்கிறத நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அது உங்களுக்கு பெருசா இப்படி ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. இல்ல ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்டோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேர்டா இருக்கக்கூடிய எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க இப்ப கால் உங்களுக்கு வந்ததுன்னா இந்த எஃபெக்ட்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுல ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்ல உங்களுக்கு இது டிஸ்ப்ளே ஆகும். இது டிஸ்ப்ளே ஆச்சு, இது ஓகே அப்படின்னீங்கன்னா கீழே இருக்கிற செட் ஆஸ் கால் பேக்ரவுண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி இதை செட் பண்ணிக்கங்க. இனிமேல் உங்களுக்கு கால் போனாலும் சரி இல்ல கால் ரிசீவ் ஆனாலும் சரி இந்த அனிமேஷன் எஃபெக்ட்ல தான் பேக்ரவுண்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சரி இதெல்லாம் வேண்டாம், நான் ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கும். பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. கேலரிக்குள்ள போயிடும். இதுல நீங்க எந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கங்க. இனிமேல் நீங்க கால் பண்ணாலும் சரி கால் வந்தாலும் சரி நீங்க செட் பண்ண பேக்ரவுண்ட்ல தான் அது டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை செட் பண்ணி முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி ரிசீவ் பண்ணி காமிக்கிறேன். எந்த எஃபெக்ட்ல வருதுங்கிறத நீங்க பாத்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.